ஏன்னா பாடுறதுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கவே இல்லை சின்மைக்கு. ஆமா, அந்த கரெக்டா சொன்னீங்க. பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. ஆமா, முத்தமலை பாடல் பாடினாங்க, அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. ஆமா, படத்துல அவங்களோட பாடல் இல்லவே இல்ல. ஆமா. மோகன்ஜி தான் வாய்ப்பு கொடுத்திருக்காருன்றப்போ அவர் வந்து தப்பா பேசக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ம். அவங்களுக்கு தனக்கு வந்து ஆம், டப்பிங் பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்றாங்க, பாட்டு பாடுறதுக்கு ஆமா. வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க இடத்துல சொல்லியிருக்காங்க. பல சேனல்லயும் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. புலம்பி ம். இருக்கிறாங்க. அப்படியான ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து பாட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம, அந்த பாட்ட ஹிட் ஆக்கியும் ஆமா. காமிச்சிருக்காரு ம். மோகன்ஜி. அப்படி இருந்தும் ஆ நிர்பந்தம் வந்திருந்தாலும், அத அவங்க வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ம். இவர்கிட்டயே சொல்லியிருக்கலாம். இது போல எனக்கு நிர்பந்தம் வந்து நான் என்ன செய்யட்டும் சார்ன்னு கேட்டிருந்தா, இவரே ஏதாவது வழி சொல்லியிருப்பாரு. ம். அப்படி இல்லாம அந்த நிர்பந்தத்துக்கு உடனே ஈல்ட் ஆயிட்டு அந்த மாரி அவங்க ஆ ட்வீட் போட்டது வந்து ஆமா. ரொம்ப சொன்ன மாதிரி தவறான விஷயம். மோகன்ஜி கிட்ட டைரக்டா பேசியிருக்கலாம். ஆமா. ம்.